வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரேம். வெல்கம் டு பிகேஎஸ் Motovlog. ஸோ இன்றைக்கி நான் என்ன vlogல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டிக்கு மறுபடியும் ஆக்சரிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம Xpulse 2.0 அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ இருக்கும். ஸோ Xpulse 2.0 ஆல்ரெடி இன்னொரு வீடியோ இருக்கும். ஸோ இனிமேல் வர மாடிஃபிகேஷன் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா Xpulse 2.0 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் Xpulseோட மாடிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது பைக் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா, அதாவது என் வண்டி மாதிரி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது என் வண்டியை பார்த்து உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் Xpulse 2.0 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டி ஸ்டாண்டுக்கு ஒரு ஷூ வாங்கியிருக்கேன். அதாவது என்னடா வண்டிக்கெலாம் ஷூ போடுமான்னு கேட்டால் இருக்குது, ஸ்டாண்ட் ஷூன்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டோட பேஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அந்த பேஸை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பெருசாக இருக்க மாதிரி, பேஸ் பெருசாச்சுன்னா உங்களுக்கு இன்கேஸ் நம்ம சில இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக தார் ரோடு போட்டுருப்பாங்க, அதில் போய் வண்டி நிப்பாட்டும் போது என்ன ஸ்டாண்ட் உள்ளே புதஞ்சிரும், வண்டி கீழே விழும். ஸோ வண்டி அந்த மாதிரி ஹைட் இப்போ எங்கள் வண்டி ஹைட் ரொம்ப அதிகம், Xpulse வேறு. ஸோ வண்டி விழும்போது என்ன ஆகும்னா டேமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த டேமேஜஸை தடுக்கிறதுக்காக ஸ்டாண்டோட பேஸ் பெருசு பண்ணியிருக்கோம். அண்ட் தென் Xpulseல ஒரு இஷ்யூ இருக்குது. இன்கேஸ் யாராவது இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். Xpulse வந்து நீங்கள் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினதுக்கப்புறமா வண்டி ரொம்ப சாயுது அப்படின்னு நீங்கள் ஷோரூமில் போய் சொன்னீங்கன்னா, இது யூஸ்வலாக சாயிற அளவு தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, Xpulseல ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் ரீசெண்டாக வந்து ஒரு பம்பர் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் லேத்துக்கு போனப்போ அவங்க சொன்னார், இது வந்து ஸ்டாப்பர் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா, உங்கள் ஸ்டாண்டு வந்து கீழே இறக்குனீங்கன்னா வண்டியிலேருந்து கொஞ்சம் தான் பெண்டாகி இருக்கணும். Xpulseல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டாகி முன்னாடி போகும், அதனால் வண்டி சாயும். நீங்கள் பக்கத்தில் இருக்க லேத் ஷாப்லையோ இல்லை வெல்டிங் ஷாப்லேயோ போய் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாண்டோட ஸ்டாப்பர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கீழே வெல்டிங் வச்சாங்கன்னா முன்னாடி ரொம்ப மூவ் ஆகாது. ஸோ கரெக்டான பொசிஷனில் நிற்கும், வண்டி ஸ்ட்ரைட்டாக நிற்க இது அதிகமாக உதவும். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நான் Xpulse ஓனர்ஸ் பார்த்துருக்கேன், வண்டி ரொம்ப சாயுது அப்படின்னு சென்டர் ஸ்டாண்ட் வாங்கியிருக்காங்க. கேட்டால் சைட் ஸ்டாண்ட் சாயிருக்கோன்னாங்க. இது வந்து சைட் ஸ்டாண்டில் வர ப்ராப்ளம் தான். இது நீங்கள் ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா அதை பண்ணி கொடுக்கலாம். ஸ்டாப்பர் வைக்கணும்னு சொன்னி தான் பண்ணி கொடுப்பாங்க. நான் அது என்ன ஏதுன்றதை நான் அப்படியே கண்டினியூஸாக இந்த வீடியோட எண்டில் நான் காட்டுறேன். வண்டி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒர்க் ஷாப்பில் இருக்குது. நான் ஒர்க் ஷாப்பில் விட்டு வண்டியை தனியாக காட்டுறேன் வீடியோவில். ஸோ நான் ஃபுல்லாக மொத்தமாக என்னெல்லாம் கண்டென்ட் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வண்டியை தனியாக காட்டுறேன். அண்ட் தென் இந்த ஷூ வாங்கினேன்னு சொன்னேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பம்பர் வாங்கியிருக்கேன். பம்பர் பார்த்தீங்கன்னா Xpulseல வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கிராஷ் கார்டுன்ற பேரில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. வண்டி வந்து நான் இது வரைக்கும் ஒரு 2 கிராஷ் ஆகிருக்கு. எனக்கு வந்து அதாவது கிராஷ்னு சொல்ல முடியாது, சின்ன கீழே விழுந்தது தான். ஸோ ஆஃப் ரோடில் கீழே விழுந்தது இந்த மாதிரி. நான் ஃபஸ்ட்டு கூர்க்குள்ளே போகும்போது நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் அப்பயே எனக்கு அது தோணல, தப்பு அது மாற்றி ஆகணும், வண்டியில் ஒரு பெரிய தப்பு இருக்கிறத நான் அப்போ பெருசாக நோட்டிஃபை பண்ணேன். ஆஃப் ரோடில் நான் போகும்போது என்னாச்சுன்னா, ஒரு மரக்கட்டை உள்ளே இருந்துச்சு. நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது என்னாச்சுன்னா, அந்த மரக்கட்டையில் வந்து என்னோட பம்பர் பட்டோன்னு என்னாச்சுன்னா, பம்பர் இப்படி உள்ள டேர்ன் ஆச்சு. ஸோ லெஃப்ட் ரைட் டேர்ன் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் காலை வச்சு லெஃப்ட்டில் எட்டி வச்சு திருப்பி ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு நான் விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் வந்து இப்போ ரீசெண்டாக மேகமலையில் போய் கீழே விழுந்தப்போ தான் தெரிஞ்சு. மேகமலையில் போய் கீழே விழுந்து பம்பர் திருப்பி இந்த பக்கம் முறிக்கிச்சு. ஸோ Xpulseோட ஒரிஜினல் பம்பர் வந்து ரொட்டேட் ஆகும், அது பாட்டுன்னு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பம்பர் வந்து ரொம்ப வளையுது. ஸோ ரொம்ப லோ குவாலிட்டி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோலேயே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2300 rupees to 2500 rupees சம்திங் சொல்கிறாங்க. 2300 2500 கிட்ட வருது அந்த பம்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், எக்ஸ்போர்ட் இருக்கும், கொஞ்சம் நல்லா கேஜ் நல்லா இருக்கும், வெயிட்டாக இருக்கும். கேஜ்ன்றது வந்து என்ன சென்ஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ ஈஸியாக பெண்ட் ஆகாது. அந்த மாதிரி நல்லா ஒய்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கால் நல்லா உள்ள சேஃபாக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ரோடெலாம் போகும்போது ஏதாவது மரக்கட்டை அது மாதிரி அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு அது சேஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அந்த கீழே விழுந்த ஃபோட்டோஸ் நான் கீழே சைடில் போடுறேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோஸ் நான் சைடில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அப்படின்னா நான் மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க்கை. அந்த மேகமலையில் கீழே விழுந்த அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கீழே விழுந்தப்போ அதுவும் இல்லாமல் பெரிய ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, எங்களோட மொத்த ரைடியோ ஸ்பாயில் பண்ணுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. பை காட் கிரேஸ் எனக்கு அது ஆகலை. ஆனால் நிறைய ரைடில் அது மாதிரி நிறைய பேருக்கு ஆகிருக்கு. கீழே விழுந்தாங்க அப்படின்னா டிஸ்க் லீவரோ இல்லை கிளச் லீவரோ உடையிறதுக்கு ஆன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வண்டி கீழே விழும்போது ஸ்டேரிங் போய் கீழே அடிக்கும். ஒன்று ஸ்டேரிங் பெண்ட் ஆகும், அப்படின்னா 2 லீவரில் ஏதாவது ஒரு லீவர் பெண்ட் ஆகும். ஸோ அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோன்னா நம்ம கரெக்டாக வந்து கிராஷ் கார்டு வைக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கிராஷ் கார்டு வாங்கியிருக்கேன். நான் வந்து ஹீரோலேருந்து இந்த கிராஷ் கார்டை வாங்கலை. சேம் ஹீரோ கிராஷ் கார்டோட செம்ம ஒர்க்ஃபுல்லாக ஒரு பிராண்டை நான் தேடி கண்டுபிடிச்சோம். அஜய் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் அவருக்கு வந்து பே பண்ணி தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ண நினைக்காதீங்க. வாங்கி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணலாம் தான் பார்த்தேன்.
ரீசெண்டாக ஒரு வீடியோவில் நான் அந்த மாதிரி நம்பர் கொடுத்து அவங்களுக்கு வாங்குறாங்களே இல்லையோ சும்மா கால் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோவில் கேட்க மட்டும் நான் டெலிட்டும் பண்ணிட்டேன். நம்பரும் கீழே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு நிஜமாலே தேவைப்படுது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அவரோட காண்டாக்ட் நம்பர் தரேன். இல்லைனா அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தரேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அவரை காண்டாக்ட் பண்ணி அவரோட ப்ராடக்ட் எவ்வளோ ஒர்க்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். என்ன பொறுத்தவரைக்கும் நான் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் அவரோட ப்ராடக்ட்டில். ஹீரோவோட ஏன்னா நான் வந்து ஹீரோவோட கிராஷ் கார்டையும் பார்த்தேன், இவரோட கிராஷ் கார்டையும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவரோட ப்ரைஸிங் வந்து சரியான சீப்பாக கொடுத்துருந்தாரு. 1600 ருபீஸ்க்கு எனக்கு கொடுத்தாரு இந்த கிராஷ் கார்டை. ஹீரோவில் வந்து 2500 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் கிராஷ் கார்டை இவரோட 1600 ருபீஸ் கொடுக்குறாரு. ஸோ எனக்கு காசு கூட பெரிய விஷயம் இல்லை, ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்குது. அதுக்கும் 2500 ருபீஸ் ப்ராடக்ட்டுக்கும் 1600 ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. நல்ல ஒரு கனமாக இருக்குது இரும்பு, அதெல்லாம் நல்லா தாங்கோன்ற மாதிரி தெரியுது. அது ஹீரோட ப்ராடக்ட்டில் தெரியல. ஸோ அதனால் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த 2 ப்ராடக்ட் தான் நான் இப்போ வாங்கியிருக்கிறது. ஒன்று ஸ்டாண்டுக்கான ஷூ, ஸ்டாண்டு பேலன்ஸ் பண்ணி வண்டி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாண்டுக்கு ஷூ வாங்கியிருக்கேன். ரெண்டாவது அப்படியே கீழே விழுந்தாலும் என் வண்டியோட ஹேண்டில் பாரோ இல்லை லீவரோ அடிப்படாமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பெரிய சைஸ் கிராஷ் கார்டாக வாங்கியிருக்கேன். அண்ட் தென் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கிராஷ் கார்டில் கீழே விழும் போது இன்ஜினும் அடிப்படாது. ஸோ உங்களுக்கு பேஸ் லெவலில் வெறும் கிராஷ் கார்டில் மட்டும்தான் வண்டி நிற்குமே. ஸோ உங்களுக்கு ரைடு ஸ்பாயில் ஆகாது, நல்லபடியாக நீங்கள் ரைடை முடிக்கலாம். இந்த கிராஷ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியை கீழே வச்சுட்டும் நாங்கள் பார்த்துருக்கோம். கீழே வச்சு பார்த்தா அழகாக பேஸ் லெவலில் வந்து ஹேண்டில் பார் படாத மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் பண்ணியிருக்க மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ கீழே போயிட்டு என்னோட வண்டியை வந்து காட்டுறேன், நாங்கள் கிராஷ் கார்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதெல்லாம் காட்டுறேன். அண்ட் தென் ஸ்டாண்ட் ஷூ என்னென்னு காட்டுறேன். ஸோ அதை பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள், அவரோட காண்டாக்ட் டீட்டெயில் தரேன், நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம அஜய் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ வித் ஹீரோ லோகோட பண்ணியிருக்காரு. செம்ம கேஜாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டோட ஷூ. ஸோ இதுதான் ஸ்டாண்டு ஷூ. இதை வந்து நம்ம ஸ்டாண்டில் இன்ஸ்டால் பண்ணோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் எல்லாமே வந்து நான் காட்டுறேன். ஸோ நான் இன்னொரு ப்ராடக்ட்டும் அஜய் இண்டஸ்ட்ரியில் வாங்கியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கிராஷ் கார்ட். ஸோ சரியான வெயிட்டாக இருக்குது. இது போட்டதுக்கப்புறம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன போதில்லை. ஆனால் இந்த கிராஷ் கார்ட் போட்ட வண்டியை நான் ஒன்று பார்த்துருக்கேன்.